சகானா குட்டி சாக்லேட் வேணும்னு கேட்க சாக்லேட் செய்யற இடத்துக்கே கூட்டு போய் நீயே செஞ்சு நீயே சாப்பிட்டுன்னு சொல்லிட்டோம். உடனே சாக்லேட் மோல்டு எடுத்து அதில் குட்டி மிட்டாய் எல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் சுட சுட இருந்த சாக்லேட் கூட அந்த கிறிஸ்மஸ் சாக்லேட் மோல்டு ஃபுல்லா பாப்பா ஃபில் பண்ணிடுச்சுங்க. அதுக்கப்புறம் முந்திரியும் பாதாமையும் எடுத்து வரக்குன்னு தேய்ச்சி அதை தூளாக்கி கரெக்டா அந்த சாக்லேட் மேல தூவிட்டாங்க. தூவனதுக்கு அப்புறம் சும்மா இல்லாம அதுக்கு மேல குட்டி குட்டி சாக்லேட் போட்டு ஃபில் பண்ணியாச்சுங்க. இது அப்படியே தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஃப்ரீசர்ல ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா சாக்லேட் ரெடி. ஒரு அமுக்குனா சாக்லேட் டப்பு டப்புன்னு கீழே விழுந்துருச்சுங்க. பாப்பாவே செஞ்ச கிறிஸ்மஸ் ட்ரீ சாக்லேட் எடுத்து பாப்பா கடிச்சு சாப்பிட்டு செமையா என்ஜாய் பண்ணி சந்தோஷப்பட்டுச்சுங்க. செல்லம், அப்பாவை இந்த ட்ரெஸ்ஸோட ஒரு போட்டோ எடு. அப்பா பாக்கெட்ல கை ஊத்து ஸ்டைலா நில்பா. அம்மா நான் வேற போய் தரமா அப்பா கிட்ட சொல்லாரேன். சரி செல்லம். மாமா மாமா உள்ள போய் பாருங்க பாப்பா இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்குன்னு. அப்படி என்னடா பண்ணிச்சு? கிளேவுல சூரியகாந்தி பூவா? செல்லம், சன்ஃப்ளவர் சூப்பரா இருக்குடா. நெக்ஸ்ட் ரோஸு ரோஜா பூவும் சூப்பரா இருக்குடா. அடுத்தது என்ன? வாவ், தேசிய கொடி. செல்லம், கொடி கம்பத்துல பிளாக் சூப்பரா பறக்குதுடா. செல்லம், கிளேலியே எல்லாத்தையும் செஞ்சு கலக்கிட்டடா. சூப்பர்ரா. அப்பா வேற மேல ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாப்பா. ஐஸ்கிரீம் பா பாத்துக்கிறேன். A few minutes later. செல்லம், கொஞ்சம் தண்ணி எடுத்துடா. தண்ணி எடுத்துடா. பாப்பா, இந்த போட்டோல இருக்கிறவரை பாத்திருக்கியா? குறுங்க. அம்மா. அம்மாவா? என்ன யாரையும் காணோம்? என்ன பாப்பாவையும் காணோம்? செல்லம், எனக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது சாக்லேட் இருக்கு? செல்லம் செல்லம், சீக்கிரம் ஏந்தர்றா, ஸ்கூல் பஸ் வந்துட போகுது. அப்பா நான் என்னப்பா ரோஸ் மலையை பார்த்துருக்கேன். போப்பா. பாய் பாய். அம்மா அப்பா எங்கம்மா போறாரு? உனக்காக சாக்லேட் வாங்க கடைக்கு போயிருக்காரு செல்லம். அப்படியா? ஆஹா, அப்பா டெய்லி மில்க் சில்க் சாக்லேட்லாம் வாங்க போயிருக்கோம். இன்னைக்கு வெல்த் வாங்கிட வேண்டியதான். சூப்பர்மா. மாமா வந்துட்டீங்களா? சாக்லேட் எங்க? தோ இந்தாங்க, சாப்பிடுங்க. எனக்கு தெரியும்ண்ணா, சின்ன வயசுல இருந்தே வெள்ளை பேப்பர் பார்க்கும் போதெல்லாம் கை பரப்பறாங்க. அப்படியே கற்பனை ஊத்தா வரும். அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. இனிமே யாரால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இனி ஓய மாட்டான் அந்த ஓவியம் சீனும். தமிழ்நாட்டுல ஒரு பிரளயமே நடக்க போகுது.